ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். இது வந்து பார்த்தீங்கன்னா அமரேஸ்வரி அப்படின்ற ஒரு ஹோட்டல் மாதிரி சின்னதாக வீட்டிலே வச்சு அப்படியே நடத்திட்டுருக்காங்க. இங்கே வந்து நாம் வந்து என்னென்ன நான்வெஜ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிக்கன் ஃப்ரை, இது வந்து போட்டி, இது வந்து எறா, ஃபிஷ் வறுவல், இது தலைகறி. நாம் வந்து ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது அதோட டேஸ்ட்டு அப்படின்றத பார்த்துருவோம். இந்த எல்லா நான்வெஜ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டது அதுவே கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க. சாப்பிடவே முடியல. இதுக்கப்புறம் மோரை குடிச்சிட்டு பழமுங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இந்த ஹோட்டல் சாப்பாடுங்களே சாப்பிட்டு ரொம்ப வயிறெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சிங்க. அதனால் இன்றைக்கி நாம் இந்த வீட்டு சமையல் மாதிரி சமைக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு தாங்க நாம் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக இந்த ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு ரொம்ப வயிறெல்லாம் கெட்டு போயிடுச்சுங்க. அதனால் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த ஹோட்டலை தேடி வந்திருக்கேன். வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதுதாங்க அந்த ஹோட்டலு, வீட்டு சாப்பாடு. இவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு நடத்திட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமரேஸ்வரி அப்படின்ற ஒரு ஹோட்டல் மாதிரி சின்னதாக வீட்டிலே வச்சு அப்படியே நடத்திட்டுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் இப்படி வந்து டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து எப்பவுமே வந்து ஃபுல்லாக தாங்க இருப்பாங்க. நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. அதனால் வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவேன். எல்லோரும் இப்போ தான் சாப்பிட்டு போயிருக்காங்க. இன்னும் இலைய கூட எடுக்கலைங்க. அப்படியே இருக்குது. நாம் வந்து அழகாக ஒரு பிளேஸில் வந்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது வந்ததுமே நம்ம அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து வெஜ்ஜும் இருக்கும், அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜும் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனு, தலைக்கறி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை, அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வெஜ்ஜில் வந்து இந்த சாம்பார், ரசம், தயிர், மோர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த காய்கறி இதெல்லாம் கூட்டு அந்த மாதிரியெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறாங்க. கோம்கீரை, வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை ஊறுகாய், அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம போட்டி. நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஆன மாதிரி இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்குது. அதனால் வந்து நாம் வந்து ஃபிஷ் குழம்பும் அதுக்கப்புறம் ஃபிஷ் வறுவலும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். சிக்கனே சாப்பிட்டு ரொம்ப வெறுத்துருச்சுங்க. அதனால் சரி இன்றைக்கி ஃபிஷ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். அதனால் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சு அருமையாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அக்கா வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுமே நாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க. நாம் வந்து இப்போ வந்து இந்த கூட்டு ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத பார்த்துருவோங்க. கோம்கீரை வந்து செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காய் கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க. வெண்டைக்காய் கூட்டு டேஸ்ட் எப்படி? உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நல்லா இருக்கும். இது கிடையாது நான் எதிர்பார்த்தது. நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷு சொல்லிட்டுருக்கு பாருங்கள், மீன் வறுவல், மீன் குழம்பு, அது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படின்றது தான் இங்கே ஒரு இது. எடுத்துகிட்டு வந்ததுமே அதை சாப்பிட்டு பார்த்துருவோங்க. நாம் வந்து என்னென்ன நான்வெஜ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அக்கா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாம் ஒன்று தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை, இது வந்து போட்டி,
இது வந்து எறா, அதுக்கப்புறம் ஃபிஷ் வறுவல். இது வந்து தலைக்கறி. இப்போ வந்து எல்லா நான்வெஜ்ஜஸும் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. நாம் வந்து ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது அதோட டேஸ்ட்டு அப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து வாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியலைங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் நாம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பருப்பு குழம்புலேருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க. நாம் வந்து இப்போ இந்த பருப்பை நல்லா அந்த சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத பார்த்துருவோங்க. இந்த பருப்பு குழம்புல டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோங்க. கீரை கூட ஆட் பண்ணிருக்கீங்களா? என்ன கீரை? சிறுகீரையா? இந்த பருப்பு குழம்புல வந்து இந்த சிறுகீரை ஆட் பண்ணிருக்காங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. அது லைட்டாக எடுத்து சாப்பிடும்போது அப்போவே புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த கீரை இருக்குது பாருங்கள், பக்காவாக இதாக இருக்குங்க. இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக செம்மையாக இருக்குது, கரெக்டாக இதாக இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாம் சிக்கனில் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத பார்த்துருவோங்க. பீஸு வந்து ரொம்பவே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதை உரிக்கும் போது அது வந்து நல்லா அப்படியே நூலாக பிரிஞ்சு போகுது. ரொம்பவே நல்லா வெந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிரித்து போட்டு சாப்பிடணும். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் டேஸ்ட்டு. சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. இந்த சிக்கனோட மசாலா வந்து இந்த ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா அது கூட கரெக்டாக அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டு செம்மையாக கொடுத்துருவாங்க. காரமும் அதிகமாக இல்லை, கரெக்டாக மீடியமாக கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சால்ட்டு எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு பக்காவாக செம்மையாக இருக்குங்க. சிக்கனை வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பக்காவாக வெந்துருக்கு. மசாலாவெல்லாம் செம்மையாக மிக்ஸ் ஆகிருக்குங்க. அதிகமாக காரமும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டபுளில் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நாம் இந்த தலைக்கறியை சாப்பிடுவோங்க. நம்ம வந்து இப்போ தலைக்கறியை சாப்பிட்டு பார்க்க போகிறோம்.
எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு. வாங்க இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நாம் இப்போ வந்து இந்த தலைக்கறி எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே தாங்க, இது வந்து ஓரளவுக்கு ஓகே. அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதோட அந்த மசாலாவெல்லாம் வந்து இதுவும் நல்லா தான் மிக்ஸ் ஆகிருக்கு கரெக்டாக. இந்த தலைகறியும் நல்லா வேக வச்சுருக்காங்க. டேஸ்ட்டும் ஓரளவுக்கு ஓகே தாங்க. சொல்லுங்க, எந்தம்மா சமையல் பண்ணுறது? ரொம்பவே நல்லா இருக்கா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறது? சாப்பாடு போடுவேன். நீங்கள் சமைக்க மாட்டீங்களா? இல்லை கூட அமைக்குவேன். அடுத்து வந்து என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எறா ட்ரை பண்ணுவாங்க. எறாவோட டேஸ்ட்டு அப்படி இருக்கு பார்த்துருவோம். செம்மீன் போட்டேன். அதுதான் இது. அது என்ன பேர்? செம்மீன். செம்மீனா? எறா தானே? மலையாளத்தில் செம்மீன். கேரளா வாங்கயா? கேரளாங்க. போதும். நாம் வந்து இப்போ எறாவோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. எறாவை சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. எறா வந்து எனக்கு அதிகமாக பிடிக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல இந்த பக்கோடா மாதிரி போட்டிருந்தாங்க எறாவை வந்து. அது வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. பீச் வீடியோ ஒன்று வரும், அது இதுக்கு பின்னாடி வருமா முன்னாடி வருமா அப்படின்றது தெரியல. அதில் வந்து எறா பக்கோடா போட்டிருந்தாங்க, பக்காவாக இருந்துச்சு. எறா ஃப்ரை. இது வந்து எறா குழம்பு. டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நாம் வந்து இப்போ எறா குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட போகிறாங்க. எறா வந்து பக்காவாக நல்லா வெந்திருக்குங்க. இது வந்து பக்காவாக வெந்திருக்கு. எல்லா குழம்புலையும் அந்த காரன்றது வந்து அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பக்காவாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் காரணம் பாருங்கள், ஒரு அக்கா. அவங்க தான் சமையல் செய்கிறாங்க. செம்மையாக இருக்குது. கைப்பக்குவம் வந்து உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க. எறாவையும் சாப்பிட்டுங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த குடல் குழம்பு சாப்பிட்டு பார்ப்போங்க. அடுத்து வந்து இந்த குடல் குழம்பு ட்ரை பண்ணுவாங்க.
இப்போ நம்ம வந்து குடல் குழம்பு தான் சாப்பிட போகிறோங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. உண்மையாக நம்ம வந்து இந்த வீட்டில் எப்படி செய்வோம் அதே மாதிரி இருக்குது. செம்மையாக நான் முதல்ல சொல்லிருந்தேன், எல்லாமே இங்கே வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்தா ஃபிஷ் குழம்பு வந்தாச்சுங்க. ஒன்று போதும் போதும். இப்போ நாம் ஃபிஷ் குழம்புல எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத பார்த்துருவோங்க. ரொம்ப நாளாக வந்து ஃபிஷ் குழம்புல சாப்பிட்ணும் மீன் குழம்புல அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து இன்றைக்கி தான் ரொம்ப நாளாக கழிச்சு நிறைவேறுதுங்க. அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல இந்த மீனை வந்து பிச்சு போட்டுப்போம் லைட்டாக. முள் இருக்குங்க, பார்த்து சாப்பிட்ணும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் மீன் குழம்புல சாப்பிட போகிறோங்க. வாவ், டேஸ்ட் வந்து உண்மையாக செம்மையாக இருக்குங்க. எல்லாமே நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு மேட்ரு ஒன்று தான். என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப நல்லாவே இது பண்ணிருக்காங்க. இந்த நீச்சு வாசனை அந்த மாதிரி எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பக்காவாக செஞ்சு எடுத்து வந்துருக்காங்க. எல்லாமே டெய்லியும் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க போல். லாஸ்ட்டாக ஃபிஷ்ஷு சாப்பிட போகிறோங்க. ஃபிஷ் ஃப்ரை. வேணாம் இதுவே போதும். ஃபுல்லாக அக்கா வந்து நம்ம கூட உட்காந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பக்காவே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிட்டு பார்த்துருவோங்க. அதை உரிக்கும் போதே நல்லா வந்துட்டுருக்கு. எடுத்து சாப்பிடுவோம். ஃபிஷ் ஃப்ரை வந்து பயங்கரமாக வந்துருக்குங்க. மீன் வறுவல் ஆனால் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்குது, பார்த்து சாப்பிடணும். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி இந்த மசாலா சால்ட்டு எல்லாம் பக்காவாக இதுலேயும் ஆட் பண்ணிருக்காங்க. மசாலா வந்து அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயும் கரெக்டாக போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எல்லா நான்வெஜ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டது அதுவே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க. சாப்பிடவே முடியல. இதுக்கப்புறம் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. எந்த குறையும் சொல்லவே முடியாது. சரி, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளம்புவோம். லாஸ்ட்டாக வந்து மோர் வச்சுருக்காங்க, அதை குடிச்சு பார்த்துருவோங்க. மோரை குடிச்சிட்டு கிளம்புவோம்.
சூப்பர். ஓகேங்க, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. அவ்வளோதான், கிளம்புங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாய்.